இன்னும் சற்று நேரத்தில் ஐநா மனித ஆணையாளர் இந்த அளவான காவல்துறை பாதுகாப்போட இந்த இடத்துல வருகிறது. அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும். நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து மீண்டும் மக்கள் தொடர்ச்சியாக தற்போது இந்த செம்மணி புதைகுழி ஆர்ப்பாட்டத்திற்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி இந்த வாகன வரிசையை வச்சு நாங்கள் பார்வையிடுவதற்காக இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். தொடர்ச்சியாக பார்ப்போம் எத்தனை விதமான வாகனங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி. பாருங்க, கிட்டத்தட்ட இதில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கும் அதிகமாக இந்த இடத்துல காணப்படக்கூடிய மாதிரி இருக்குது. அம்மா எந்த இடத்துல இருந்து வாரீங்க? கிளிநொச்சிலேருந்து வந்துருக்கீங்க. அம்மா பார்த்தீங்கன்னா சொன்னால் கிளிநொச்சிலேருந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரையா இருந்திருக்கிறா. கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டும் 3, 6, 9, 13 பஸ் மட்டும் இந்த இடத்துல மட்டும் இருக்குது. இன்னும் அங்காலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் போக்குவரத்து பேருந்துகள் அதிகமாக காணப்படுது. கிட்டத்தட்ட பார்ப்போம் தொடர்ச்சியாக இதில் மட்டுமே 13 பேருந்துகள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதியிலேருந்தும் இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கிறோம் மக்கள். ஜூம் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த இடத்துலையும் ஒரு பேருந்து ஒன்று காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ஐயோ, இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்னு சொல்லி தெரியலை. அந்த பேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு பகுதியிலேருந்து வந்துருக்குது. தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை என்ற ஒரு இடத்துல இந்த பேருந்தானது வந்திருக்குது. அதுலேயே கிட்டத்தட்ட 13 பேருந்து இருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா 3 பேருந்து மட்டுமே இந்த சிறிய பேருந்து வகையும் இந்த இடத்துல வந்து வேறு வந்திருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுவும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 பேருந்துக்கு மேலே இந்த இடத்துல வருகை வந்திருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து கிளிநொச்சி பகுதியிலேருந்து வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேருந்து மட்டும் இல்லாமல் மினி சிறிய வகை வாகனங்களும் இந்த இடத்துல கார் போன்ற வாகனங்களும் இந்த இடத்துல வருகை வந்திருக்கக்கூடிய வழி இருக்குது. இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா துணுக்காய் பிரதேசத்தில் வந்திருக்குது. பாருங்க, எத்தனை விதமான கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான பேருந்துகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்றதுக்காக இந்த இடத்துல வருகை வந்திருக்குது. இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பகுதியிலேருந்து வருகை வந்தது. கிளிநொச்சி பவுனி அனுசரி இருக்கு. போராட்டத்துக்கு வருகை தந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதே இந்த காலிவிட பார்க்கக்கூடிய மாதிரி இது எவ்வளோத்துக்கு மக்கள் இந்த இடத்த விட்டு போய்கின்றீங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ இது வரைக்கும் இருந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 25க்கும் அதிகமான பேருந்துகள் இருக்குது. இதுக்கு அதிகமாகவும் இந்த இடத்துல பேருந்துகள் இருந்திருக்கலாம். இதில் ஒவ்வொரு மக்களும் போகிற வழியாக அந்த இந்த இடத்துல பேருந்துகள் குறைந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக இவ்வளோ வாகனங்கள் இது பார்த்திங்கன்னா எம்பி மேரிட வாகனங்களும் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. 4 மணி அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐநாவில் இந்த வருகை இருக்கணும். அதன் காணொலியை தொடர்ச்சியாக பார்ப்போம். எந்த அளவுக்கு இந்த இடத்துல பேருந்து சொல்லி வேணும்.
நேரம் தாமதமாகிற வழியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒவ்வொரு மக்களும் திரும்பி செல்கிற மாதிரி தெரியுது. கால நேரம் அந்த மக்கள் வந்து ஒவ்வொன்றா போய்கொண்டிருக்கணும். இந்த இடத்துல முக்கியமாக பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து தங்களை தீர்வை வந்து பாய்ந்து கொண்டு பல்கலைக்கழக மாணவரால் வந்து பேச்சுரையும் வந்து நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இதில் வந்து ஒவ்வொரு முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 எம்பிக்கள் இந்த இடத்துல வந்து மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பிட்ட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி எனது இறுதி இலக்கை வெற்றி பெற செய்யுமாறு எங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த காணொளி பாருங்கள். வழங்குமாறு கேட்டுக்கொண்டதோடு மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். வெறுமனே போர் குற்றம் மட்டுமே இடம்பெறவில்லை. பச்சை படுகொலை தமிழினம், எங்களுடைய தமிழினம் பச்சை படுகொலைக்கு உள்ளானது. முற்றுமுதலான ஒரு இனப்படுகொலையை எங்களுடைய இனம் சந்தித்திருக்கின்றது. அந்த வரலாற்றினை அறியாமல், அந்த வரலாற்றினை தெரியாமல் எங்களுடைய அடுத்த சந்ததியோ சர்வதேசமோ இனிமேல் இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவர்கள் இடம் விட்டு போகக்கூடாது. அதற்காக நாங்கள் மக்களை எந்த ஒரு காரணத்தினாலும், எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலையீட்டாலும் எங்களுடைய உரிமை போராட்டம் உணர்வுக்காக, எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய இனத்துக்காக நாங்கள் போராடுகின்ற போராட்டத்தை தயவு செய்து எந்த ஒரு காரணத்திற்காகவும் மறைமாற்றக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக் கொள்கின்றோம். பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய மக்களை உணர்வுடன், இனமானத்துடன், எங்களுடைய மக்களுக்கான நீதி நியாயத்துக்காக சர்வதேசத்தின் விடி எங்களுடைய பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உணர்வுடன் இங்கே இருந்து போராடி கொண்டிருக்கின்றோம். மக்களாக மட்டுமே எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலையீடும் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்பதனையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
அந்த வகையில் உணர்வாக மக்களை இந்த போராட்டத்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் யார் வந்தாலும் நீங்கள் அவர்கள் திசை திருப்புகின்றார்கள் என்று நீங்கள் திசை திருப்பாமல் உணர்வுடன் உங்களுடைய மக்களை நினைவேந்தி அவர்களுக்காக சர்வதேசத்திடம் நாங்கள் நியாயமான நீதியான ஒரு பொறிமுறை அடங்கிய ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்காக இங்கு குழுமியிருக்கின்றோம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சர்வதேசம் முற்று முழுவதுமாக இந்த மனித புதுக்குடி சம்பந்தப்பட்ட விடயத்தில் தலையிட வேண்டும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள ஐநா உயர்ஸ்தானிகர் அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துக்கு வருகை தர உள்ளார். அதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வருகை தரும்போது இந்த மண்ணில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்று நாங்கள் உறக்க சொல்லுவோம். அதை மறக்காதீர்கள். அதேபோல் நடைபெற்றது எவ்வாறு இனப்படுகொலையோ அதற்கேற்ற நீதியும் நியாயமும் எங்கள் இனத்துக்கு 16 ஆண்டுகள் கடந்தும் யுத்தம் முடிந்தும் இன்னும் கிடைக்காமல் தவிப்புக்குள்ளேயே நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த 16 வருட குடிப்புக்கு எந்த ஒரு நாள் கட்டாயம் நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தாரப்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய மிக முக்கிய கோரிக்கையாக இந்த இடத்தில் இருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் இந்த மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய இந்த மக்களை தொடர்ச்சியாக நினைவு கூர்ந்து அது மட்டுமில்லாமல் இந்த சர்வதேச நியமங்களுடன் கூடிய ஒரு சர்வதேச அகழாய்வை இந்த இடத்தில் முன்னெடுப்பதற்கு தங்களை ஒரு பங்காளர்களாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். இது மட்டுமில்லாமல் நிதி இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி இந்த அகழாய்வை எந்த ஒரு காரணத்துக்காகவும் இடைநிறுத்தக் கூடாது என்பதை தமிழ் சமூகமாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழர் தேசமாக நாங்கள் சர்வதேசத்திற்கு ஒழிக்க விடுகின்றோம். நன்றி. வெவ்வேறு வருகை தந்தாலும் அதனை நாங்கள் எதிர்க்காது மக்களோடு மக்களாக இந்த போராட்டத்தினை நிறைவு பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு நிற்கின்றோம். தயவு செய்து மீண்டும் மீண்டும் அறிய தருவது என்னவென்றால், இந்த இடத்தில் ஏதாவது சஞ்சலங்கள் குழப்பங்கள் ஏற்பட்டால் ஐக்கிய நாடுகள் சபைக்கான மனித உரிமை ஆணையாளர் இந்த இடத்திற்கு பிரசன்னமாவது தடைப்படும். எனவே உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்ற 46 தீர்மானத்திற்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு பங்கு தடையற்ற அனுமதி இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும். 3வது கோரிக்கை, மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காண இன்னும் சற்று நேரத்தில் ஐநா மனித ஆணையாளர் இந்த இடத்துக்கு வருகை தர போகிறார். அதற்கான ஆயத்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம் வந்து என்ன மாதிரியான முடிவுகள் இங்கே எடுக்கப்படுகிறன்னு சொல்லி இந்த காணொலியோட பார்ப்போம். தொடர்ச்சியாக எங்களுடன் நினைக்கிறீங்க. இந்த வழியால் இப்போ ஐநா ஆணையாளர் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதுக்கான காணொலியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதிக அளவான காவல்துறை பாதுகாப்போட இந்த இடத்துல வருகை இருக்கிறார்.
பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி உயர்தர பாதுகாப்போட இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெறையானது இருக்குது. ஒவ்வொரு காவல்துறையினரும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அளவுக்கு அதிகமான காவல்துறையினரோட பாதுகாப்புல இந்த இடத்துல வந்து வருகை சென்று கொண்டிருக்கிறார். மட்டும் நாங்கள் இந்த இடத்தில் நிரந்தரமாக வைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம். ஆதலினால் இதுவரைக்கும் எங்களோடு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு இருந்த அனைத்து எங்களுடைய அன்புக்குரிய உறவுகளும் இருந்து அந்த இறுதி வைபவத்தினையும் உங்களுக்கு வெற்றியளிக்க செய்து அதன் பின்னர் இந்த போராட்டத்தில் இருந்து விடைபெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வழக்கு போராட்டத்தின் நீதி கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு எங்கள் மத்தியில் இந்த மக்களினுடைய கோரிக்கைகளை போராட்ட வடிவத்தை தான் நம்புவதாகவும் எங்களுடைய